வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் அனாலிஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிக்க ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட். அந்த மாதிரினால இது வந்துட்டு லாங் டேர்ம் போகிறக்கான வெப்சைட் தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேமெண்ட் எடுத்திருக்காரு. அந்த இவரும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவரும் கூட, ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ணுவார். நாம் அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் சொன்னது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஆப்ஸ் ரொம்ப நாளைக்கு போயிருக்கு, ஒரு சிலது கொஞ்சம் நாள் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி டைப்பு. ஸோ அந்த அவர் வந்துட்டு எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பார்க்க போகிற வெப்சைட்லேருந்து அவர் பார்த்திங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1120 எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா எப்போனா 11/12/2023, ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து பார்த்திங்கன்னா 329. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 7/12/2023, அதாவது டிசம்பர் மந்த் எடுத்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ப்ரோ நான் அதில் வித்ரா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தார். அதை நான் உங்களுக்காக ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ தென் இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இதில் வந்துட்டு லாங் டேர்ம் போகுமா, இதில் நம்ம வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அதிகபட்சம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம சேனலில் வீடியோஸில் சொல்ல போகிறோம். ஸோ மஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ நாம் அதை பற்றின அப்டேட் கொடுக்குறோம். அதே அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரூஃபும் ஆஃபரும் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா அது போட்டு அவர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தார். டெய்லி 40 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹோல்டிங் ஒன்றுன்னு இருக்கா, லைஃப் லாங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 40 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். இது அதிகபட்சம் ஒரு 4 மந்த்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 மந்த்ஸுங்கும் போது டெய்லி 40 ரூபா ஆட் ஆகுதுன்னா ஸோ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா கார்லி அப்படின்றதான். ஸோ இது உன்னோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சைன் அப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இதனோட பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்ட்டு மார்க் கொடுத்துக்கிறேன். அதில் உங்களோட மொபைல் நம்பர் போடுற மாதிரி இருக்கும், போட்டுக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக வரும்போது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தரக்காக நான் வந்துட்டு இதை காமிச்சேன். ஸோ வாங்க எப்படி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிப்போம். ஓகே, லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பேக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இதில் லக்கி ட்ராலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி போயிடலாம். ஸோ ஈக்விட்டியில் போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 200 ரூபா பேக்கேஜ் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இதில் எவ்வளோ நாள் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டீல்ஸ் கொடுத்து பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 days, ஓகேங்களா. 3 days மேக்ஸிமம் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா 24 rupees அப்படின்றது டெய்லி ஏர்னிங்காக வரும், ஓகேங்களா. ஸோ நமக்கு ஓவரால் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றது அவங்களே கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் அப்படி பேக் போயிடும். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 200 அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேங்களா. அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இதில் பை பண்ண முடியுமானா கொஞ்சம் அதை எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு 1000 rupees பேக்கேஜ் பை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆஃபர் இனிமேல் போயிட்டுருக்கு. பை பண்ணுறதுனா பை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. டெய்லி 40 ரூபா அப்படின்றது ஆட் ஆகும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupeesக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது வந்துட்டு லைஃப் லாங் இது ஒர்க் ஆக போகுது. அதாவது இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 4 months அப்படின்றது கன்ஃபார்மாக ரன் ஆயிரும் இந்த டைப் ஆஃப் வெப்சைட், ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சாய்ஃப் விஐபின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருப்போம். நான் பார்த்திங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாமல் விட்டுருப்பேன், ஓகேங்களா. மைண்டில் வந்துட்டு நான் எதுவுமே போடல. ஸோ இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 500 ரூபா பேக்கேஜ் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. டெய்லி 250 ரூபா அந்த மாதிரி ஆட் ஆகும், ஓகேங்களா. அதனோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 10 days, ஓகேங்களா. டோட்டல் ப்ராஃபிட்டே 250 டெய்லி இல்லைங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 250 அப்படின்றது ஆட் ஆகும். நமக்கு 10 நாள் அப்படின்றது இதில் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 500 ரிட்டர்ன் ஆயிரும். நம்ம 250 அப்படின்றது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு 1000 போடுறதும் போடலாம். இதில் வந்துட்டு டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 800 எக்ஸ்ட்ரா வரும், ஓகேங்களா. அதே நம்ம போட்ட 1000 பேக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்துடும், நமக்கு திருப்ப ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேஸ்லேருந்தே போகலாம், ஓகேங்களா. ஸோ ஈக்விட்டியில் போயிட்டு
நாம் பார்த்திங்கன்னா அந்த டெய்லி இன்கம் வருது இல்லையா, ஸோ 1000 ருபீஸ்க்கான பேக்கேஜும் அதேன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் போட்டால் டெய்லி 20 ருபீஸ் வர மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதே மாதிரி 3000 போட்டோம் அப்படின்னா டெய்லி 66 ருபீஸ் வர மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். நாம் இந்த இது மட்டும் ட்ரை பண்ணுவோம். இது பைக் பண்ணுறது எப்படின்னா, பைக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பர்ச்சேஸ் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 1ன்னு கொடுத்துட்டு கண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாம் இதில் ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு 1000 ருபீஸ் பேக்கேஜ் போட போகிறோம் அப்படிங்கும்போது ரீசார்ஜ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எது வேணால் கொடுத்துக்கோங்க. பிபேயாக இருக்கட்டும், விஐபி பேயாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துப்போம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அகைன் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, யூபி அப்படின்ட்டு இதில் வந்துட்டு சப்மிட் யூடிஆர் நம்பர்னு இருக்கு இல்லையா, நம்ம வந்து கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இல்லைன்னா இந்த மாதிரி காப்பின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து யூபிஐடி காப்பி பண்ணிவிட்டு அமௌண்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடிஆர் நம்பர் ஆட் பண்ணி சப்மிட் யூடிஆர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து பேக் அடிச்சிக்கலாம். ஸோ பேக் அடித்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் என்கிட்ட ஆட் ஆயிரும். ஸோ போனஸாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுத்துருவாங்க. நம்ம டெய்லி செக்இன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த லக்கி ட்ரான்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரா பண்ண முடியும். நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் ப்ரைஸ் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு சான்சஸ் அப்படின்றது கிடையாது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு சும்மா என்கிட்ட 65 ரூபா இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேனே, அதுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா பிடிச்சிக்குவாங்க. ஸோ எவ்வளோ ஒரு நமக்கு வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஓகே, குட் லக்னுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 50 ரூபா பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, என் பேலன்ஸ் பாருங்கள் இப்போ 15 ரூபா இருக்கா. ஓகே, ஸோ குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, வேறு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி தான் அதில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அது வந்துட்டு ட்ரை பண்ண வேணாம். ஸோ 50 ரூபாயோட போகட்டுமே. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ஆப்ஷன் போவோம். ஸோ நமக்கு எவ்வளோ மினிமம் வித்ராவல் அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 200 இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எப்போ 200 ரீச் ஆகுதோ அப்போ பார்த்திங்கன்னா வித்ரா எடுத்துக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, அமௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா வித்ரா ஆயிரும். ஸோ க்ளவுட் குயிக் பாஸ் லார்ஜ் அமௌண்ட் ஃபாஸ்ட் வித்ராவல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வித்ரா ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வித்ராவல் டைம் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாயங்காலம். ஓகேங்களா, ஸோ சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 6% அப்படின்றது பிடிக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் கேர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ வாட்ஸ்அப் இருக்குது இல்லையா, அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போகும். அங்கே நம்ம எதனா டவுட் இருக்குது அப்படின்னா பேசிக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்க. பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேருக்கு நான் மெசேஜ் பண்ண போகிறேன். ஒரு ஹாய் போட்டு வைப்போம். ஓகேங்களா, ரிப்ளை வருதா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. ஏஜென்ட் கமிஷன், ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ், கமிஷன் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜென்ட் கமிஷன் போய் பார்ப்போம். ஸோ அதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் நமக்கு எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் 10% வந்துடும். அதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் பார்த்திங்கன்னா 5%, லெவல் 3லே 2.5 வந்துடும். அதே இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 15% ரிபேட் வரும். அதில் மாதிரினா 8 3 லெவல் கமிஷன் இதில் இருக்குது. ஸோ அந்த லிஸ்டட் கமிஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, விஇபி இந்த டைப்பில். ஓகேங்களா, ஸோ விஇபி அது இதுன்னு நிறைய இருக்கும். இதில் நாம் பார்த்திங்கன்னா அந்த விஐபி டைப் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டிஎஸ் ஸ்மித் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆப்பும் போயிட்டுருக்கு, அதாவது ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்னு அந்த டைப். ஓகேங்களா, இதில் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் உண்டு 213 ரூபா ப்ரைஸ் ஷேர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு எப்படி வருது அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு லெஃப்ட்டுன்னு வந்துட்டு 92 இருக்குது. ஸோ வந்துட்டு டெய்லி இன்கம் ஆட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கீழே படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நமக்கு ப்ரீஃபாக படிக்க தெரில அப்படின்னாமே கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேசிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் டீட்டெயில் இருக்குது. ஸோ ப்ரொஃபைலில் போனோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில் இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும். அண்ட் தென் டுடேஸ் கமிஷன், டோட்டல் கமிஷன், ரிவார்ட் சென்டர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரிவார்ட் சென்டர் போனோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எதனா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லேண்டிங் போனஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நமக்கு டெய்லி செக்இன் இருக்குது. ஸோ டெய்லி செக்இனுக்கு 1 ரூபி தருவாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லி செக்இன் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபாயாக ஆட் ஆகும். ஒரு 30 டேஸ் அப்படிங்கும்போது 7 ரூபா அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேங்களா, டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. ஓகேங்களா, டீம் பர்ச்சேஸ் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓகே என்னமோ இருக்குது. ஓகேங்களா,
ஸோ ஃபண்டிங் இன்சென்டிவ் ஓகேங்களா. ஸோ டீமில் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ 5000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டா நமக்கு 50 ரூபா கிடைக்கும். 15000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டா 80 ரூபா கிடைக்கும் ஓகேங்களா. கஸ்டமர் கேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேர்ட்டே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபான ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படின்றது போயிருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyberonus and Cyberon4. டாடா பை பை, டேக் கேர். ஸோ இதில் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயிலெலாம் சொல்கிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஒன் ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லைனா வேறு ஆப்ஸ் வருது. ஸோ அதை பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.